சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் டிஜிட் கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் கான்செப்ட் இஸ் யூனிட் கான்செப்ட், யூனிட் டிஜிட் கான்செப்ட். யூனிட் டிஜிட்னா என்னன்னா, நமக்கு என்ன கொஸ்டின்ல வரும் அப்படின்னு பார்க்கும்போது வாட் இஸ் த யூனிட் டிஜிட்னு கேட்போம். வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருவோம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 1676 to the power of 3684 இப்படி கொடுப்போம். இந்த நம்பர்லாம் நம்மளால உட்காந்து அந்த ஸ்டிபுலேட்டட் டைம்ல 1.5 மினிட்ஸ்ல வந்து உட்காந்து நம்மளால போட்டுட்டு இருக்க முடியாது. So that we are having a unit digit cycle concept. என்ன சைக்கிள் கான்செப்ட் வேல்யூ நமக்கு தெரியும். அந்த வேல்யூ வச்சு நம்ம சார்ட் அவுட் பண்ணி மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அது என்ன யூனிட் டிஜிட் சைக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கான்செப்டை ஃபுல்லா பாத்துருவோம். அதுக்கு அடுத்து வந்து இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2ல இருந்து ஆரம்பிப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வந்து போன வாட்டி டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி 2, 3ன்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே. ஸோ 2ஓட பவர்ஸ், எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ் எல்லாருக்குமே காமனா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் 2 power 1 is 2, 2 power 2 is 4, 2 power 3 8, 2 power 4 16. ஸோ என்னோட யூனிட் டிஜிட் அப்படின்றது, யூனிட் டிஜிட்னா ஃபர்ஸ்ட் என்ன, என்னோட கடைசி டிஜிட். ஒரு நம்பர் எனக்கு ஒரு 10 டிஜிட் நம்பர் இருக்குன்னா அதுல என்னோட ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய கடைசி டிஜிட்னா என்னது, யூனிட் டிஜிட் நம்பர். ஸோ எனக்கு 2 பவர்க்கான எக்ஸ்போனன்ஸோட வேல்யூல இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட் அப்படின்றது எப்படி இருக்கும், 2468. ஏன் 2468ஓட ஸ்டாப் பண்றேன், 2 power 5 நீங்க போனீங்கன்னா அடுத்து என்ன ஆயிடும், 32 வந்துடும். ஸோ அகைன் the cycle start repeating. அப்ப 2 டேபிள்ல என்னோட சைக்கிள் வந்து எப்படி இருக்கும், 2 4 8 6. இது 2 டேபிள். நெக்ஸ்ட் 3 டேபிள். த்ரீ டேபிள்னு போகும்போது 3 power 1, 3 power 2, 3 power 3, 3 power 4, அகைன் 3 power 5 அப்படின்னு வரும்போது 3 power 1 is 3, 9, 7, 1. ஓகே, அதாவது இது 27 அப்படின்னு இருக்கும். 27ல யூனிட் டிஜிட் வந்து என்ன, 7. எனக்கு 20 அடுத்தது 81 வரும். 81ல யூனிட் டிஜிட் என்னது, 1. ஸோ அகைன் திருப்பி நீங்க என்ன ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இங்க யூனிட் டிஜிட் வந்து 3 ஆரம்பிச்சு. ஸோ 3க்குமான சைக்கிள் வந்து எப்படி இருக்கும், எனக்கு 3, 9, 7 and 1. அடுத்து 4க்கு 4 power 1 is 4, 4 power 2 is 16, 4th cube is again 64. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் வந்து தேர்ட் சைக்கிள்ல இருந்தே எனக்கு ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப 4க்கான சைக்கிள் வெறும் 2 சைக்கிள் மட்டும்தான். ஓகே, அகைன் இட் ஸ்டார்ட்ஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப். 5க்கு என்ன, எல்லா நம்பருமே வந்து எனக்கு 5ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் 5 5 5 தான் முடியும். So that 5க்கு சைக்கிளே கிடையாது. என்ன, the final unit digit will be always 5. 6க்கும் அதே மாதிரி தான், final unit digit will be always 6. 6 power 1 is 6, 6 square is 36, 6 cube is 216. So இந்த மாதிரி 6 6 6 மூவ் ஆயிட்டே இருக்கு. 5க்கும் 5 square is 25, 5 cube is 125. So 5 5 5 மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, so 5 and 6க்கு there is no cycle. என்னோட unit digit will be always 5 and 6, whether if it is in exponent power. Next 7. 7ஓட காலம் அப்படின்னு வரும்போது 7 power 1 is 7, 7 square அப்படின்னு வரும்போது எனக்கு 49 வரும். therefore 9. 7 power 3 அப்படின்னு வரும்போது எனக்கு 3 ன்னு end ஆகும். 7 power 4 is 1 ன்னு end ஆகும். ஸோ 7ஓட யூனிட் டிஜிட் சைக்கிள் அப்படின்னும் போது 7, 9, 3, 1. Next cycle. Okay, 8. 8 power 1 is 8, 8 square is 64, that is 4. 8 cube அப்படின்னு வரும்போது ஃபைனலா 4 நம்ம 8 ஆல் டிவைட் பண்ணா 2 ன்னு end ஆகும். 8 power 4 is 6. அகைன் இந்த சைக்கிள் 8 power 5ல இருந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். 6 into 8 is nothing but யூனிட் டிஜிட் வந்து என்ன ஆகும், 8ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ 8க்குமான சைக்கிள் வந்து எப்படி இருக்கும், 4 சைக்கிள். ஸோ 8க்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 4
2 6 9 குள்ள சைக்கிள் 9 ones are 9 sorry 9 power 1 is 9 9 square is 81 that is யூனிட் சைக்கிள் வந்து யூனிட் டிஜிட் வந்து என்னவா இருக்கும் 1 இருக்கும் அகைன் 9 கியூப்னு வரும்போது 9 ஆன ஆரம்பிச்சிடும் சோ 9 ஓட சைக்கிள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கும் 2 தான் இருக்கும் 9 1 10 க்கு zeros ஓகே சோ 10 ஸ்கொயர்னு வரும்போது என்ன ஆகும் எனக்கு டபுள் ஜீரோஸ் வரும் சோ 9 வரைக்கும் போதும் ஓகே சோ எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ்ல எனக்கு 9 வரைக்குமான யூனிட் டிஜிட்ஸ் வரைக்கும் தெரிஞ்சாலே போதும் 10 ன்னு வந்துருச்சுன்னா இல்ல 0 ன்னு வந்துருச்சுன்னா 0 ஓட யூனிட் டிஜிட் எப்போதுமே ஸ்கொயர் பண்ணாலும் எத்தனை பண்ணாலுமே நம்மளோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் 0வா தான் இருக்கும் ஓகே எனக்கு இந்த இவ்ளோ பவரை நான் எக்ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆன்சர் வரும் பாத்தீங்களா அந்த ஆன்சரோட கடைசி டிஜிட் அதாவது யூனிட் டிஜிட் வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறோம் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய கடைசி வேல்யூ இப்போ நான் இவ்வளவு பெரிய நம்பர் எழுதுறேன் 6 8 4 5 6 3 2 3 5 8 4 3 9 1 இப்படின்னு எழுதுறேன்னா எனக்கு இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் வேல்யூ அப்படி என்ன அப்படின்னு கேட்டேன்னா இங்க என்ன சொல்லுவீங்க ஆப்வியஸ்லி 1 திஸ் இஸ் மை யூனிட்ஸ் பிளேஸ் சோ யூனிட் பிளேஸோட வேல்யூ வந்து 1 ஓகே சோ உங்களுக்கு क्वेश्चन அவன் கேக்குறான் என்ன கேக்குறான் வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் அப்படின்னு கேக்குறான் இவ்வளவு பெரிய நம்பரை கொடுத்து எனக்கு அதோட யூனிட் டிஜிட் வேல்யூ மட்டும் சொல்லு அப்படின்னு கேக்குறான் அப்ப நமக்கு எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ் கான்செப்ட்ல நமக்கு வந்து அந்த சைக்கிள் ஆல்ரெடி தெரியும் 6 ஓட சைக்கிளுக்கு வந்து நீங்க எத்தனை வாட்டி நீங்க அதை வந்து பவர்ல நீங்க இன்க்ரீஸ் பண்ணாலுமே என்ன என்னோட யூனிட் டிஜிட் வேல்யூ என்னவா இருக்க போகுது 6 நீங்க யோசிக்கவே வேணாம் ஆப்ஷன்ல வந்து எப்படி இருக்கும் a = 0 b = 2 3 என்ன c = 4 and d = 6 ன்னு இருந்துச்சுன்னா d = 6 முடிஞ்சு போச்சு நான் ஏன் சம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கேன் I know the cycle very well ஓகே டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சரை போட்டுட்டு போயிட்டே இருக்கோம் சரி சார் 6க்கு ஈஸியா இருக்கு நமக்கு அடுத்ததுக்கு வரும் இப்ப திடீர்னு வந்து யூபிசி எப்போதுமே ஒரு அவன்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா ட்ரிக் என்ன இந்த மாதிரி ட்ரிக்கியா மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபேன்சியா யோசிப்போம் லைக் 2022 to the power 2023 இயரை வச்சு கேட்கறது ஓகே இந்த வருஷம் எழுத போறீங்கன்னா உடனே வந்து என்ன சொல்லுவோம்னா 2022 இல்ல 2022 ஒரு பவருக்கு வந்து வேற வேல்யூ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பான் இப்ப இதோட யூனிட் டிஜிட் அவன் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன் சோ வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் அப்படின்னு கேட்கறான் 2 ஓட சைக்கிள் என்ன நமக்கு 2 ஓட சைக்கிள் வந்து 2486 ஓகே அதாவது 2 power 1 2 power 2 2 power 3 2 power 4 இது அப்ப எனக்கு சைக்கிள் வந்து மொத்தம் எத்தனை 2க்கு வந்து மொத்தம் 4 சைக்கிள் தான் அந்த 4 சைக்கிளுக்கு அப்புறம் அது ரிப்பீட் ஆக போகுது சோ இந்த நம்ம எடுக்க வேண்டியது வந்து வெறும் 2 power 23 மட்டும் தான் நமக்கு தேவை ஏன் நமக்கு 2 power 23 மட்டும் எடுக்கிறோம் இப்ப நான் ஒரு ரெண்டு நம்பரை நான் மல்டிப்ளை பண்றேன் 2 power 22 அப்படின்னு நான் மல்டிப்ளை பண்றேன்னா எப்போதுமே என்னோட லாஸ்ட் 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணும்போது வர வேல்யூ தான் வந்து எனக்கு என்னவா இருக்கும் யூனிட் டிஜிட்டா இருக்கும் சோ தட் எனக்கு ஃபைனல் நம்பரை மட்டும் நான் வெளியில எடுத்தாலே போதும் அதோட பவரை கண்டுபிடிச்சாலே போதும் எனக்கு யூனிட் டிஜிட் சைக்கிள் யூனிட் டிஜிட் வேல்யூ தெரிஞ்சிடும் ஓகே சோ இங்க 2023 ஓட யூனிட் டிஜிட் இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா we have to separate this in 4 cycles அப்ப ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா யாருக்காது a power m into a power n is equal to a power m plus n ஞாபகம் இருக்கா சோ அப்ப நான் இதை எப்படி எழுதலாம் 2 power 22 sorry 2 power 20 into 2 power 3 இந்த 2023 2 power 20 into 2 power 3 ன்னு எழுதுறேன் அப்படின்னா finally that is nothing but 2 power 2023 புரியுதா சோ இப்ப இது எனக்கு கம்ப்ளீட்டா 4 ஆல கேன்சல் அவுட் ஆகுமா அதாவது 4 சைக்கிள்ஸ் வரும் 4 வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் திருப்பி 4 வரையும் வந்துச்சுன்னா 2 power 8 திருப்பியும் 4 சைக்கிள் வருதுன்னா 2 power 12 அப்புறம் 16 அப்புறம் 20 இந்த மாதிரி வந்து 2 power 20 வரைக்கும் எனக்கு 4 சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது எனக்கு என்ன 3 சைக்கிள் சோ இந்த மூணாவது சைக்கிளோட வேல்யூ என்ன எனக்கு யூனிட் டிஜிட்ல it is going to be ending with 8 therefore எனக்கு இந்த மொத்த வேல்யூவோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் 8 புரியுதா அது கொடுத்திருக்க சம்ம நான் என்ன பண்றேன் ஃபைனல் டிஜிட் என்னவோ அந்த டிஜிட்டோட எக்ஸ்போனன்ஸோட சைக்கிளை நான் செக் பண்றேன்
அதை செக் பண்றதுக்கு எனக்கு இப்ப 2 இருக்குதுன்றதுனால எனக்கு 4 சைக்கிள் இருக்கு. இன்கேஸ் 4 இருந்ததுன்னா எனக்கு 2 சைக்கிள் தான். எனக்கு இன்கேஸ் வந்து இந்த இடத்துல 4 நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, 4 பவர் 20 23ன்றத 4 பவர் 20 22 இன்டூ 4 பவர் 1 பிரிச்சிருப்பீங்க. ஏன்னா 4க்கு 2 சைக்கிள் தான். ஓகே, அப்ப இந்த சைக்கிள் வந்து எனக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் there is a single cycle which is 4 power 1. 4 power 1 is nothing but யூனிட் டிஜிட்டோட வேல்யூ என்ன இருக்கும், 4r. புரியுதுங்களா? சோ எந்த சைக்கிள் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட சைக்கிளை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, given வேல்யூவை செப்பரேட் பண்ணுவீங்க. செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் லெஃப்ட் ஓவர் எக்ஸ்போனன்ஸோட பவரை மட்டும் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த சைக்கிளோட வேல்யூவை எடுத்து நீங்க போடுவீங்க. ஓகேவா? சோ அதுதான் யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிள் ஸ்டெப்.